ஹாய் நான் பர்பஸ் அண்ட் இவங்க எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனல்னு நினைக்கிறேன். தென் இதுதான் நம்ம சேனலோட ஃபைனல் ஒன் ஷாட். இதுக்கடுத்து நான் ஒன் ஷாட்டே போட மாட்டேன். ஆல்ரெடி நான் வந்து ஜிமினா நான் ஒன் ஷாட்லேயே வந்து சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன் இந்த ஒன் ஷாட்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லிக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த ஒன் ஷாட்டு. எப்போல்லாம் நான் ஒரு மாதிரி இருக்கேனோ அப்போல்லாம் நான் இதுதான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். இது ஆல்ரெடி என்னோடய ஓல்டு சேனலில் வந்து நான் போட்ட ஒன் ஷாட்டு. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போட்டேன். ஜங்குக்கோட பர்த்டேக்கு ஒரு 3 மணிக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி போட்ட ஒரு ஒன் ஷாட்டு. பட் போட்டு ஜங்குக் பர்த்டே முடிஞ்ச உடனே நான் ப்ரைவேட்டில் போட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா அப்போ வந்து என்ன சொல்கிறது, ரீச்லாம் தரலை. இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ வரைக்கும் எப்பயாச்சும் நான் ரொம்ப சேடாக இருந்தேன்னா நான் இதை தான் போய் கேட்டுகிட்டே இருப்பேன். அது என்னன்னே தெரியல, என்னோட ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பெஷலான ஒன் ஷாட்டை ஒரு ஸ்பெஷலான டேக்கு போடலான்னு நினச்சேன். பட் அதுவுமே மிஸ் ஆகிடுச்சு. அது என்னோடய அன்லக்கி போல், எனக்கு தெரியல. ஆனால் இதை நான் போட்டே ஆகணும்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஸோ ஓகே, நம்ம சேனலோட ஃபைனல் ஒன் ஷாட்டாக இதை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் டேக்கு போடணும்னு சொன்னேன்ல, அது என்னோடய பார்ட்னரும் நானும் மீட் பண்ண டே தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸ் 2 பேரும் என் லைஃப்பில் வந்ததுக்கு. நான் எப்பயுமே எதையும் மறக்க மாட்டேன். நீங்கள் எனக்காக நிறையா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, லவ் யூ காய்ஸ். இது உங்களுக்காக தான் பர்பஸ். அப்புறம் இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணும்னா என் குரல் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, கோல்டு வாய்ஸில் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு இதில் வந்து பிஜிஎம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, இந்த ஒன் ஷாட்டை நீ போட்டே ஆகணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் போட்டே ஆகணும். மறக்காமல் இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து முக்கியம். கமெண்ட்ஸ் பண்ணிடுங்கடா. ஓகே அம்மி, ஓகே இப்போ ஒன் ஷாட் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்கடா. ஓகே, மறந்துடாதீங்க. கரெக்டாக நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே டாக்டர் டாக்டர் நான் கொண்டு வந்துட்டேன். அட என்னம்மா நீ, உன்னை எப்போ கொண்டு வர சொன்னால் இப்போ கொண்டு வந்திருக்க? அது டாக்டர் அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதான். சரி ஓகே, இன்னும் அப்படியே தான் இருக்கா? ஆமாம் டாக்டர், என்னன்னே தெரில, இப்போல்லாம் ரொம்ப மறக்கிறேன். ரொம்ப தலை சுற்றுது, தலை வலிக்குது. யாரோ வீட்டில் வெயிட்டான பொருள் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்பப்போ வாமிட் வருது. என்னன்னு தெரில டாக்டர், ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் என்னன்னு பார்க்குறீங்களா? உங்ககிட்ட நான் எப்போம்மா சொன்னேன் காசு கொண்டுட்டு வா, நம்ம ஸ்கேன் பார்த்து என்னன்னு பார்த்துடலான்னு சொன்னேன்ல. சொல்லி 2 வீக்ஸ் கழித்து காசு கொண்டு வந்திருக்கேன். என்ன பொண்ணுமா நீ? அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு டாக்டர், அதான். சரி ஓகே, பெரிய விஷயமாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும், நீ பயப்படாத ஓகேவா? இன்னைக்கு நான் பண்ணிடுறேன். இன்னும் 2 வீக்ஸில் உனக்கு ரிசல்ட் வந்துடும். இங்கே பாரு, மறக்காமல் ரிசல்ட் வந்து வாங்கிடணும்ல. கண்டிப்பாக டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்தான் இப்போ டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ டாக்டரும் கூட்டிட்டு போய் எல்லா செக்கப்பும் பண்ணுறாரு. ஸோ ஸ்கேனு அப்படி இப்படின்னு எல்லாமே எடுக்கிறாரு. டாக்டர் அது ஓகேம்மா, நான் 2 வீக்ஸ் கழிச்சு கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீ வந்து மறக்காமல் வாங்கிடுறேண்ணே. ஓகே டாக்டர். சரி, உன் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போ, நான் வேணா. ஓகே ஓகே டாக்டர், கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேம்மா. போயிட்டு வரேன் டாக்டர். சேஃபாக போ, எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. அவ்வளோ பெரிய இஷ்யூவாலாம் இருக்காது. தேங்க்யூ டாக்டர், நானும் அப்படி தான் நம்புகிறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்தான் இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரா. ஹலோ சார், டிராஃபிக் சார், டிராஃபிக்லாம் நின்றுட்டுருக்கேன், இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் சார். சார் புரிஞ்சுக்கோங்க சார், டிராஃபிக்காக இருக்குது, நான் எப்படி வர முடியும் சார்? ஒரு 10 மினிட்ஸ் சார், ப்ளீஸ், ஒரு 10 மினிட்ஸ். ஒருத்தவன் ஒரு 10 நிமிஷம் பொறுக்க மாட்டியாடா சார்? ஹலோ ஒரு நிமிஷம். நான் பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறான் பாரு. எங்க ஒரு நிமிஷம். சார் இதை வந்து சார் இதோ வந்துடுறேன், ஒரு நிமிஷம் கால் கட் பண்ணுங்க. எங்க ஒரு நிமிஷம், எங்க நில்லுங்க. ஒயின் ஒரு நிமிஷம். யாரு இவரா? ஸோ இப்போ ஜாங்கோக்கு அப்படியே அவனோட பைக்கை, டெலிவரி பைக்கை தள்ளிக்கிட்டே அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஸோ ஒயனும் அப்படியே பார்க்காத மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. ஏங்க நில்லுங்க. என்னங்க கூப்பிட கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்க.
என்னங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரீங்க? எதுவும் பிரச்சனையா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அது இங்கே பாருங்க, உங்கள்கிட்டலாம் நான் எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க. எங்க இல்லைங்க, என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல்னா என்னாச்சுங்க? எதுவும் பிரச்சனையா? ஓ, இவன் ஒருத்தனை ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணுறான். சார் 5 minutes சார், வந்துடுறேன் சார். ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன், ஏதாவது பிரச்சனையா? என்ன ஹாஸ்பிட்டல்? எதுவும் ஃபீவரா என்ன? இங்கே பாருங்க, அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க. உங்களுக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு என் கூட உட்காந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏங்க அதோட இப்போ இதாங்க முக்கியம். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன? இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கிளம்புறீங்களா ப்ளீஸ்? பா, எங்கே போனாலும் பின்னாடியே வந்து. இல்லை அப்படி இல்லைங்க, அது நான் யதார்த்தமாக தான் பார்த்தேன். இங்கே பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, புரியுதா? அப்படியே பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சும்மா தேவையில்லாமல் என் பின்னாடி வந்துட்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்க, ரோட்டில் போகிறவங்கள நம்மளை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா ப்ளீஸ்? ஓகேங்க. ஓ, இவ ஒருத்தி எப்போ பாரு அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க, நம்மளை பார்க்க மாட்டான். மெனக்கிட்டு வந்து கேட்டல, உனக்கு தேவைதான்டா, தேவைதான். இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாளே, என்னவா இருக்கும்? சரி, அப்புறமா கேட்டுக்கலாம். சாரிங்க, ஏதோ தெரியாமல் கேட்டேன். ஸோ ஓகே, நான் கிளம்புறேன், எனக்கு டெலிவரிக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ஓகே, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐயோடா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் என்ன நம்ம எங்கே போனாலும் வந்துடுறாரு. ஷுப்பா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கு பார்க்க போயிடுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கெஃபேல ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு யாரும் கிடையாது. ஸோ டெய்லி ஒர்க்கு, ஸோ வீடு, அவ்வளோதான் உங்கள் லைஃப். ஸோ இப்போ கெஃபேல ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட் இருக்கும், கரெக்டாக நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. வழக்கம் போல் ஜாங்கு வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்களை பார்த்தோன்னே அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஷூ, எதுக்குங்க நீ பின்னாடியே வரீங்க? இல்லைங்க, அது சும்மா தான் வெயிட் பண்ணேன். அது நைட் டைமில் அதுவும் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு கொஞ்சம் துணைங்க வேணாமா? அதுக்கு தான் நான் கேட்டேனா, உங்ககிட்ட கேட்டேனா? ஏங்க டெய்லி இப்படி பண்ணுறீங்க? அந்த கெஃபே ஓனர் கேட்குறாரு, அவர் என்ன உங்கள் பாய் ஃப்ரெண்டா இல்லை ஹஸ்பண்டா டெய்லி வந்து வெயிட் பண்ணுறான்னு சொல்லி நான் என்ன சொல்லுவேன்? சொல்ல வேண்டியதானே என் ஹஸ்பண்டாக போகிறவர்னு. என்ன சொன்னீங்க? இல்லைங்க, சொல்ல வேண்டியதானே அவர் என் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டா? நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி. எதுக்குங்க இப்போ டார்ச்சர் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் என் நெய்பர் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு டெய்லி நான் போகிற இடத்துக்குலாம் வந்து ரொம்ப தொலை பண்ணுறீங்க. ஏங்க ப்ராமிஸாக நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வீமுக்குனே வரலங்க, அதுவாக நடக்குது, விதியோ என்னமோ. அப்போ நீங்கள் ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறீங்க, ஜங்கு அப்படி சிரிச்சிட்டு ஏங்க எப்போ பாரு முறைச்சிட்டே இருக்கீங்க? நானும் எத்தனை டைம் கேட்குறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலான்னு சொல்லி. ஏங்க ஷூப்பா, இங்கே பாருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, புரியுதா? சரிங்க, ஃப்ரெண்டாக இருக்க வேணாம், அப்போ லவ் பண்ணலாம்ல. இப்போ எதுவும் முறைக்கிறீங்க? இங்கே பாருங்க, இதுக்கு நான் 1000 தடவை பதில் சொல்லிட்டேன். எப்போ சொன்னாலும் ஒரே பதில் தான், நோ, அவ்வளோதானே. ஏங்க இப்படி இருக்கீங்க? ஓகே, லவ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பழகி பார்க்கலாம், அப்புறம் பிடிச்சிருந்தா லவ் பண்ணிக்கலான்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, நானும் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க ப்ளீஸ். அப்புறம் எங்கள் வீட்டில், ஆமாம், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் சித்தி, உங்கள் சித்தப்பா, உங்கள் மாமா, அப்புறம் உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, எல்லாரும் ஒத்துக்கணும்ல. அப்படி தானே? ஸோ இப்படி சொன்னோன்னே உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, பிகாஸ் உங்களுக்கு யாருமே கிடையாது. ஜங்குக்கும் அப்படிதான், யாருமே கிடையாது. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்லையே, அப்படிலாம் இல்லை. எனக்கு யாரும் இல்லை தான், ஆனால் எனக்கு நான் இருக்கேன்ல, நான் கேட்டுக்கணும் எனக்கு. நீங்கள் எனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லி. ஓ, அப்போது உங்களுக்கு நான் ஓகே இல்லையாங்க? நான் குட் பாய் தான், நீங்களே பார்க்குறீங்கள. என்ன? இல்லைங்க, அது இங்கே பாருங்க ஜங்கு, எனக்கு 1008 மனக்குழப்பம், 1008 பிரச்சனை இருக்குது. ப்ளீஸுங்க, இனி என் பின்னாடி வராதிங்க. எனக்கே ஒரு மாதிரி பப்ளிக்கில் பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது. இல்லை, அது என்னங்க, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க. இல்லைங்க,
நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட இதை நான் பல தடவை சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் முடியல. இனிமேல் இந்த நைட்டு வெயிட் பண்ணுறது, அப்புறம் மார்னிங் நான் போகும்போது பஸ் ஸ்டாப் வரை வர்றது, அப்புறம் நான் எங்கே போகிறேன்னு வாட்ச் பண்ணுறது, அப்புறம் மெசேஜ் பண்ணுறது, முக்கியமாக கால் பண்ணுறது, எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ளீஸ்ங்க, என்னை விட்டுருங்க. நான் தனியாகவே இருந்துட்டு போகிறேனே. யாரோட லவ்வும் தேவையில்லை, யாரோட அன்பும் எனக்கு கிடைக்க வேணாம். நான் எப்படி இருக்கேனோ நான் அப்படியே ஹாப்பியாக இருக்கேன், புரியுதா? இனிமேல் என் பின்னாடி வராதிங்க ப்ளீஸ். உங்கள் காலில் வேணால் விழுகிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை ஏங்க, அப்படிலாம் இல்லை. சாரி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். சாரிங்க, சாரி. இனிமே வரமாட்டேன். ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் ஒரே ஒரு கால் இல்லை ஒரு மிஸ் கால் போதும். யாரும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் வந்து நிற்பேன். சேஃபாக வீட்டுக்கு போங்க. வீடு வந்துடுச்சு பாருங்கள். உள்ளே லாக் பண்ணிட்டு சேஃபாக தூங்குங்க. குட் நைட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கிட்டு போயிடுறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக் வீடு உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான். ஜங்குக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறான். லிட்டரலி 4 இயர்ஸாக அவங்க பின்னாடியே வந்துட்டுருப்பான். ஜங்குக்கு வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற பையன்தான். ஸோ ரொம்ப மிடில் கிளாஸ் தான் அவனும். அவனுக்கும் ஒர்க்குக்கு போனால் தான் சாப்பாடு அன்னைக்கு. ஸோ அப்படி தான் அவங்க 2 பேர் லைஃபுமே இருக்கும். உங்களுக்கு ஜங்குக்கு நல்லாவே தெரியும். நிறையா டைம் உங்களை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஜங்குக்கு லவ் பண்ணுறது உங்களுக்குமே தெரியும். பட் நீங்கள் அதெல்லாம் சொல்லிக்க மாட்டீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டீங்க. வேலைக்கு போவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, அவ்வளோதான் உங்கள் ஒர்க்கு. ஸோ இப்படிலாம் டேஸஸ்லாம் போகுது. இப்போலாம் ஜங்குக்கு உங்களை அடிக்கடி பார்க்க மாட்டேங்கிறான், மீட் பண்ண மாட்டேங்கிறான். பட் ஆனால் அவங்களை அங்கங்கே அவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுவான். சேஃபாக வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. பட் அது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஜங்குக்கு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ஒரு ஃபைன் டே, நீங்கள் எப்பயும் போல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் யாருமே இல்லை, ரோட்டில் தனியாக தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே போகிறீங்க, ஒரு செட் ஆஃப் கேங் நிற்கிது, பாய்ஸ் கேங்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் கிராஸ் பண்ணி போகலான்னு போகிறீங்க. உங்களை கிராஸ் பண்ணி போகலான்னு போகும்போது அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு பையன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறா. என்ன பண்ணுறீங்க? என் கையை விடுங்க. யார் நீங்கள்? ஏய் என்னடி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற? இவ்வளோ பசங்க உட்காந்துருவோம். பயமே இல்லாமல் போகிறேன். எங்கே போயிட்டு வர நைட்டு? பாய் ஃப்ரெண்ட் கூட? என்ன? ஃபர்ஸ்ட்டு கையை விடுங்க. இங்கே பாருங்க, கையை விடுங்க. இப்படி பண்ணீங்க போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எது? போலீஸ்கிட்ட சொல்ல போறியா? சொல்லிக்கோடி. உன்னை எதுவுமே பண்ண முடியாது. இதோ இவன் மினிஸ்டர் பையன், இதோ இவன் ஐஜி பையன். சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இதான் எங்கள் 4 பேரையும் கூப்பிட்டு போய் ஏதோ பண்ணுறோன்னு சொல்லி நாளைக்கு பேப்பரில் வரும். எப்படி? கை விடுங்க ப்ளீஸ்ங்க, கை விடுங்க. நீங்கள் பாருங்கள், நான் ஒர்க் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ப்ளீஸ் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ அந்த பசங்களும் மச்சான் ஓடுறான்டா புறா, பீஸு மச்சான், அவ்வளோதான் இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்துறாங்க. ஸோ உங்களால் சுத்தமாக முடியலை. ஸோ ஓடி கரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. போய் வேகமாக லாக் பண்ணிட்டு இப்போ ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. அவங்க அங்கிட்ட இங்கிட்ட தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பயமா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி டெய்லி இதுக்கு செத்துலாம் போல இருக்கு. லிட்டரலி 2 மந்த்தா இப்படிதான் நடக்குது. பயமா இருக்கு எனக்கு. இதெல்லாம் புதுசா இருக்கு. ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது? அம்மா, நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்பா. ஸோ இப்படி நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அவ்வளோதான், உங்களுக்கு அவ்வளோ பயமாயிடுச்சு. யார் டோரை தட்டுறா? என்ன இவ்வளோ ஸ்பீடாக தட்டுறாங்க? உங்களுக்கு கையெல்லாம் அவ்வளோ ஷிவர் ஆகுது. இப்போ அந்த டோர் கிட்ட பொறுமையாக நடந்து போகிறீங்க. பயமாக இருக்கு. அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வெளில நிற்குது ஜங்குக். ஸோ அவன் ஷர்ட்லாம் அப்படி இப்படின்னு கலைஞ்சு போயிருக்கு. அவனுமே ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ இப்போ தான் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ அவனை பார்த்தோன்னே அப்படியே போய் அக் பண்ணிக்கிறீங்க. என்னங்க ஆச்சு?
ஏங்க ஏங்க என்னாச்சு? இங்கே பாருங்க. ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க எதுவும் பிரச்சனையா? ஏங்க யாருங்க? யாரும் இல்லைங்க. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் உங்களை தான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை. சரி சரி ஓகே ஓகேங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க. ஓகே 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 ஃபைன். இங்கே பாருங்க தண்ணி இல்லை வேணும். ஒரு 5 minutes ஹக் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஓகே ஓகேங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ ஒரு 5 minutes கழிச்சு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு சாரிங்க சாரி உங்களை ஏதாவது இல்லைங்க அப்படிலாம் இல்லை. என்னாச்சுங்க? ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறான். நீங்களும் தண்ணியை கடகடன்னு குடிக்கிறீங்க. என்னங்க ஆச்சு? இல்லை அது ஒர்க்குக்கு போயிட்டு வந்தப்போ அது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜங்குக்கா நாங்கள் சொல்கிறேன் எதுங்க நைட்டு ஒர்க்கெலாம் பார்க்குறீங்க? ஓ இன்னைக்கு போயிட்டானுங்க நாளைக்கு வருவானுங்க. காண்டறியுது எந்த பரதேசிங்க தெரியலையே அவனுங்களுக்கு. ஏ இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டியடா. எப்பயும் பொண்டாடியே தனியாலாம் விட மாட்டேன் இன்னைக்கு. ஓ எப்படா விட்ட நீ? நீங்கள் எப்படி வந்தீங்க ஜங்குக்? இல்லைங்க இப்போதான் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தேன். வீட்டில் லைட் எரிஞ்சது பார்த்தேன். எப்பயும் வந்தோடனே லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவீங்க, எதுக்கு வெளில லைட் எரியுது? மேபி தெரியாமல் தூங்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி தான் கதவை தட்ட வந்தேன். வந்து பார்த்தா தான் ஏதோ எச்ச நாய் வேலை பார்த்துருக்கேன்னு புரியுது. இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன். என்னங்க? ஒன்றும் இல்லை ஏங்க ஓயன் ஜங்குக் ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் ஜன்னல் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வரான். உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே கிச்சனுக்கு போய் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறான். சாப்பிடுங்க. டைம் பார்த்தீங்களா 11 o'clock ஆகுது. இன்னும் வரைக்குமாங்க யாராச்சும் வேலை பார்ப்பாங்க? அறிவில்லையா உங்களுக்கு? ஒரு பொண்ணு எப்படிங்க தனியாக நடந்து வரும்? உங்களுக்கு தான் அறிவில்லை, அந்த கெஃபே ஓனருக்குமா அறிவில்லை? இவ்வளோ நேரமாக ஷாப்பை திறந்து வச்சுட்டு இருப்பான். இல்லை நைட்டில் ஒரு பொண்ணை அனுப்புகிறோமே, அவ சேஃபா போவாளாம் மாட்டலா? ஒரு இது கூட அவனுக்கு கிடையாதா? இல்லைங்க ஓனர் சொன்னாரு சீக்கிரம் போங்கன்னு சொல்லி நான் தான் ஓவர் டியூட்டி. எதுக்குங்க? சாப்பிடுங்க. ஸ்பைசி இல்லாம தான் பண்ணிடுங்க. சரிங்க சேஃபா தூங்குங்க. அவனுங்க வரமாட்டானுங்க, எனக்கு தெரிஞ்சு போயிருப்பானுங்க குடிகார நாய்ங்க. ஏதாவது ஒரு குடிகார நாய் தான் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தூங்குங்க. நான் பால்கனியில் படுத்துக்கிறேன். எதுக்கு? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன். அது சரி வராதுங்க. நான் பொதுவாக சொல்ல போனால் உங்கள் கூட இங்கே தான் தூங்கணும். பட் அது நல்லா இருக்காது, எனக்கு தெரியும். நான் வெளில பார்த்துக்கிறேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க, யாரும் வரமாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜங்கு அதெல்லாம் வேணாம், நீங்கள் போங்க. இல்லை இருக்கட்டுங்க, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஜன்னெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க, நான் வெளில இருப்பேன் எப்போவும். ஜங்குக் அது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இல்லை எனக்கு புரியலை ஜங்குக். நீங்கள் இத்தனை வருஷமாக என் கூட வந்திருப்பீங்க, ஒரு நாள் கூட நான் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஒரு 2 month நீங்கள் என் பின்னாடி வராமல் இருப்பீங்களா? எவ்வளோ ப்ராப்ளம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் எவ்வளோ என்ன சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் எதுக்கு ஜங்குக் இதெல்லாம்? இங்கே பாருங்க ஜங்குக், நீங்கள் தேவையில்லாமல் மனசில் என்னத்தையாவது வளர்த்துக்காதீங்க. நான் சொன்னதுதான். ஸோ இப்போ ஜங்குக் உங்கள் பக்கத்தில் உட்காரா, ஐ மீன் கொஞ்சம் தள்ளி உட்காந்து அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான், அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பார்க்குறான். நீங்களும் ஜங்குக்கு கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, என்ன தெரியுமா? இதோ உங்கள் ஹேண்ட்ஸை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களை பக்கத்தில் வச்சுட்டு நிறையா பேசணும். நானும் உங்களை மாதிரி தானே, சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா யாரும் கிடையாது, அண்ணன் தங்கச்சி கிடையவே கிடையாது. நானும் தனியாக தான் உங்களை மாதிரி ஒரு சர்வே பண்ணி வந்திருக்கேன். உங்கள் லைஃப்பில் இருக்கிறத நீங்கள் சொல்லணும், என் லைஃப்பில் இருக்கிறத நான் சொல்லணும், மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ஃபர்ட் பண்ணிக்கணும். நிறையா இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சிரித்து நான் பார்த்ததே இல்லை. நிறைய சிரிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேங்க, உங்கள் கூட லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு அவ்வளோ ஆசை, ட்ரீம்.
ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காதீங்க. என்னன்னு தெரில. அம்மா அப்பா அவங்க மேலே வைக்கிற அன்பு ஃபுல்லாக மொத்தமாக அவங்க மேலே வச்சிட்டேன் போல். தெரிலங்க. அப்பப்போ தோணும் உங்கள் கையை பிடிச்சிட்டு நடக்கணும், நிறையா பேசணும், நிறையா சிரிக்கணும், நமக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு என் மனசில் இன்ன வரைக்கும் பதிஞ்சது உங்கள் ஃபேஸ் மட்டும்தான். ஏன்னு தெரிலங்க, தெரியல. ஒரே ஒரு விஷயம் என்னைக்கும் மாறாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதெல்லாம் தெரில, பட் இந்த ஜங்குக் என்னைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவான். கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணாமல் ஏற்றுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இதே மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு லைஃப் லாங் சாகுன்னு சொன்னால் கூட செத்துருவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் எனக்கு எப்போதுமே சேஃபாக இருக்கணும், அவ்வளோதாங்க. ஏன் ஜங்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க? உண்மையை சொல்லுங்க. எனக்காண்டி தானே நீங்கள் என் பக்கத்துலேயே குடி வந்தீங்க? சொல்லுங்க, எனக்காண்டி தானே ஷிஃப்ட் பண்ணி வந்தீங்க? ஆமாங்க, உங்களுக்காக தான் வந்தேன். போதுமா? எதுக்குங்க? எதுக்கு ஜங்குக்கு இதெல்லாம்? அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ பண்ணீங்க? என்ன அந்த ஒரு விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க? இத்தனை இயர்ஸா எனக்குன்னு யோசிக்கும் போது, நைட்டு தூங்கும் போது நமக்குன்னு யார் இருக்கான்னு யோசிச்சேன். பாதி நைட்டு போயிடும், யாருமே இல்லை. வீட்டில் போனாலே ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அன்னைக்கு ஒரு நாள் ரோட்டில் இதே மாதிரி தான் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ அடிபட்டு அப்படியே கிடந்தேன். எல்லாரும் பார்த்துட்டு மட்டும்தான் போனாங்க. ஆனால் ஒருத்தன் கூட வந்து என்னை தூக்கலை, என்ன எதுவுமே பண்ணல. என்னை கண்டுக்காம எல்லாரும் என்னை தாண்டி போனாங்க. மித்த பேர் ஃபோனில் வீடியோ எடுத்தாங்க. அப்போ ஒரு வாய்ஸ், அப்படியே எங்கள் அம்மாவே வந்து என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு வாய்ஸ். என்னங்க எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறீங்க? ஒரு மனுஷன் கீழே படுத்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இப்படிதான் பார்த்து வேடிக்கை பார்ப்பீங்களா அப்படின்னு அந்த வாய்ஸில் ஒரு பதட்டம், ஒரு லவ் அப்படி தெரிஞ்சிச்சுங்க. அப்படியே என்ன அவங்க ஷோல்டரில் போட்டு அவங்க ட்ரெஸ்ல அவ்வளோ பிளட்டு, எதையும் கண்டுக்காம ஒரு டாக்ஸி பிடிச்சி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கூட ஆக்சிடெண்ட் கேஸு, கார்டியனா நீங்கள் யாருன்னு கேட்கும் போது ஒய்ஃப்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்தாங்க. அப்போ நினச்சேங்க எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி. லிட்ரலி அன்னைக்கு எங்கள் அம்மாவே எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்ந்தா உங்க கூட வாழும் போது அவ்வளோ லைஃப் அழகாக இருக்கும்னு நினச்சேன். மித்தபடி வேற எந்த இன்டென்ஷனும் இல்லைங்க, அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு லைஃப் எனக்கு தேவையில்லைங்க. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பேன், அதுவே எனக்கு போதும். சரிங்க, நான் அதாவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா ஐம் சாரி. இத்தனை நாள் சொல்லணுன்னே நினச்சிருப்பேன், ஆனால் சொல்ல முடியாது, அதாங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கா அப்படி இவ்வளோ நேரம் ஜங்குக்கே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அவ்வளோ டியர்ஸ் உங்கள் ஐஸில் இருந்தோம். ஸோ இப்போ அப்படின்னு நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஜங்குக்கு அறக்க பறக்க ஓடி வரான் பார்க்குக்கு. பிகாஸ் நீங்கள் தான் வர சொல்லியிருப்பீங்க ஜங்கு கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேகமாக வரான். அவனோட டெலிவரி தான் போட்டிருக்கான், அவன் பேகும் கையில் வச்சுருக்கான். ஐயோ டைம் ஆயிடுச்சு போலியே, எவ்வளோ நேரம் வந்து உட்காந்துருக்கான்னு தெரில. ஏ என்னடா அதிசயமாக இருக்குது. ஒரு வேளை இத்தனை நாள் பின்னாடி போகும்போது வேணான்னு சொல்லிட்டு இப்போ நேராக மூஞ்சுக்கு முன்னாடி வேணான்னு சொல்ல போகிறானோ? இன்னும் யாரா அந்த வசனத்துலாம் பேச சொன்னா? போச்சு. இத்தனை நாள் சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்திருப்ப, இப்போ அதுவும் கிடையாது, எல்லாம் பொங்காதான். ஐயோ எதுக்கு வர சொன்னு தெரியலையே, டைம் வேற ஆயிடுச்சு. ஓ கடைசி நேரத்தில் டெலிவரி போட்டு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரா. ஏங்க சாரி, கடைசி நேரத்தில் 2 டெலிவரி, ரொம்ப நேரம் உட்காந்துட்டிங்களா? சாரிங்க. அதோ சச்சா அப்பெல்லாம் இல்லைங்க, ஃபஸ்ட்டு உட்காருங்க. இருக்கட்டுங்க, உட்காருங்க, பரவாயில்ல. ஸோ ஜங்கு உட்காடுறான். அப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறீங்க. குடிங்க. இல்லைங்க அது குடிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை குடிக்கிறான். குடிச்சிட்டு வச்சுட்டு ரொம்ப சாரிங்க, நான் நீங்கள் மெசேஜ் போட்டோன்னே வரணுன்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளேயும் 2 டெலிவரி, ஸோ என்னால் அவாய்ட் பண்ண முடியல, அதாங்க. பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. நானும் ரொம்ப நேரம்லாம் வரல, ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரா? அவ்வளோ நேரம் உட்காந்துட்டிங்களா? ஐயோ சாரிங்க. இருக்கட்டுங்க, பரவாயில்ல.
சரிங்க, எதுக்கு வர சொன்னீங்க? அது அது வந்துங்க, ஆ மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேக்லேருந்து ஏதோ ஒரு கவர் மாதிரி எடுக்கிறா. இந்தாங்க. என்னங்க இது? பார்த்தா தெரில, கேளுங்க. இதெல்லாம் எதுக்குங்க எனக்கு? தேவையில்லாமல் எதுக்கு காசு போட்டு இதெல்லாம்? ஐயோ, நான் காசு போட்டுலாம் வாங்கலைங்க. கடைசி ஆர்டர் ஒன்று வந்துச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ என்னை கொண்டு போக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய ஃபுட்லாம் வருங்க. அப்பப்போ டின்னர்லாம் போயிட்டு வரும்போது இதிலே முடிச்சுப்பேன். மினிமம் நான் கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பிடுங்க. அது சாப்பிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. சாப்பிடுங்க. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் இல்லை இருக்கட்டுங்க. நான் தான் இப்போ சொன்னேன்ல கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி. அப்புறங்க எதுக்கு வர சொன்னீங்க? என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, என்னைக்கும் நான் தனியாலாம் கூப்பிட்டு பேச மாட்டீங்க. அதான் ஏதாவது பிரச்சனையாங்க? ஏதாவது மணி ஏதாவது தேவைப்படுதா? இல்லை ஆச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா? சொல்லுங்க, என் பார்த்துக்கலாம். ஏதாவது பிரச்சனையா? இல்லை எங்கேயாவது வெளில போகணுமா? இல்லை ஏதாவது வாங்கணுமா? இல்லைங்க. ஏங்க, நான் கேட்கவா? கேளுங்க. நான் தனியாக பேசினது இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் கூப்பிட்டோன்னே உங்களுக்கு வேறு எதுவும் தோணலையா? எனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னு தான் தோணுதா? பின்ன இல்லைங்க, பொதுவாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என் கூட மட்டும்தான் பேசுவீங்க. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, ஹெல்ப்புக்கு கூப்பிட்றீங்களோன்னு தான் நினச்சேன். ஐயோ, எதுவும் மாற்றி கீத்தி சொல்லட்டணும்? இல்லை, ஏதாவது மாற்றி கீத்தி சொல்லிட்டேன் நாங்கள். சொல்லுங்க. ஐயோ ஏங்க, தயவு செஞ்சு என் பின்னாடி வராத, என் மூஞ்சில முழிகாத, இனி பேசாதன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸுங்க. அன்னைக்கு ஏதோ நான் வசனத்தை ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேங்க, விடுங்க. அதுக்காக இப்படிலாம் மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்க. அது ஜங்குக்கா. என்னங்க? ஸோ அப்போ நீங்கள் ஜங்கோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிக்கிறீங்க. ஜங்குக்கா அவ்வளோதான், அவன் இந்த வேர்ல்டுலே இல்லை. அப்படி இருக்க அந்த மூமெண்ட், அப்படியே அவன் லிட்ரலி உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கா ஏன் டைட்டாக பிடிக்கிறீங்க? அவன் கை அவ்வளோ ஷிவர் ஆகுது. அவனால் அதை நம்ப முடியல, நீங்கள் தான் இப்போ அவன் கையை பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஜங்குக்கா என்னங்க என்னங்க, இங்கே பாருங்க, அழுகாதீங்க. ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இல்லைங்க, சின்ன வயசுலேருந்து ரொம்ப தனியாகவே வாழ்ந்தேன். நம்ம கூட யாராவது இருந்து சடன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு அவ்வளோ பயம். எனக்குள்ளவே நிறைய பயம். அப்பா, அம்மா, அக்கா எல்லாரும் ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டாங்க. தனியாக ஒரு ஆஃபனேஜில் தான் வளர்ந்தேன். எனக்கும் ஒரு ஏஜ் வரப்போ அங்கேருந்து வெளியே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நானும் இந்த வேர்ல்டில் நிறைய பேரை பார்த்துட்டேங்க. யாருமே அன்பு, பாசம், லவ் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததே கிடையாது. ஏன் நிறைய பேர், நான் சின்ன வயசாக இருக்கும் போது கூட என் கண்ணை பார்த்து யாருமே பேசினது கிடையாது. எப்போ பாரு என் கீழே அங்கே இங்கன்னு பார்த்து தான் பேசுவாங்க. அதுக்காண்டியே நான் அடிக்கடி என் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எதுக்குடா அந்த உலகம், நம்மளும் நம்ம அம்மா அப்பா கூடயே போயிருக்கலாம் போலன்னு தோணும். யாருமே நல்லவங்க கிடையாது, யாருமே ஜங்கு, யாருமே இப்படித்தானா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 4 இயர்ஸில் ஒன் டைம் கூட என் ஐஸை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் என்னை பார்த்து பேசினதே கிடையாது. ஜங்கும் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் மட்டும் இல்லாமல் நிறைய கேள்வி இருக்கு. என்னடா, யாருமே இல்லாத ஒரு பொண்ணு, பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ லவ் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி நல்லா நான் யோசிப்பேன். நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எனக்கு பயந்துட்டே ஒரு மெசேஜ் போட்டுருவீங்க. நான் எவ்வளோ திட்டினாலும் சாப்பிட்டீங்களா, சாரிங்க மெசேஜ் போட்டதுக்கு, சேஃபாக வீட்டுக்கு போயிட்டீங்களா, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அவ்வளோ ஒர்க் இருந்தாலும் என் கூட எனக்காண்டி நிறையா பண்ணியிருக்கீங்க. இது நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சேன். எந்த இடத்துலையும் இந்த உலகத்தில் யாருமே என் கண்ணுக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க ஜங்கு, நீங்கள் மட்டும்தான். எனக்கு புரியும் எதுக்கு இவ்வளோ லவ் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி.
ஏன்னா நீங்களும் என்ன மாதிரி தானே ரொம்ப அடிபட்டு வந்திருக்கீங்க. ஆ, நான் எதுக்கு உங்களை மிஸ் பண்ணேன்னு சொல்லுங்க. ஆ, போதும் 4 வருஷம் பிடிக்காத மாதிரி நடிச்சதெல்லாம். இனிமே நேற்று சொல்லிட்டு போனீங்களே, உன் கையை பிடிச்சிட்டு உன்னோட இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும், என்னோட இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லலாம் ஜங்கு. ஆகுற வரைக்கும் சொல்லலாம். ஏன் ஏன் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? நம்மளும் ஹாப்பியா இருக்கலாம். சின்னதா வீடு, ஏதோ ஒரு வேலை, நிம்மதியா சாப்பிட்டோமா தூங்குறோமா, நமக்குன்னு ஒரு பேபி, போதும் ஜங்கு, போதுமே. இதுவே நமக்கு. உங்களுக்கு அவ்வளோதான், அவ்வளோ டியாஸ் வருது. ஸோ அப்படியே நீலன் போட்டு அப்படியே உங்க மடியிலே படுத்துடுறான். ஜங்குக்கா ஜங்குக்கா இல்லடி, இல்ல நான் நினைச்சேன் எனக்கு எனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்துருவேன்னு சொல்லி நான் நினைச்சேன்டி. உன் கையில பிடிக்க முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. லவ் யூ டி அம்மு, லவ் யூ ஸோ மச். ஏன் எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்காங்க, நம்மளும் அப்படி இருக்கலாம்டி. நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வேலை, நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிட்டு அழகா நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, அதுவும் என் அம்மு கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம். அப்படியே நிம்மதி உங்க ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அம்மு கல்யாணம் பண்ணிக்கலாம் மேடி. பண்ணிக்கலாம் ஜங்குக்கா, பண்ணிக்கலாம். எப்ப பண்ணிக்கலாம்? இப்பயே பண்ணிக்கலாமா? இந்த நிமிஷமே. பண்ணிக்கலாம். லவ் யூ டி அம்மா, லவ் யூ டூ ஜங்குக்கா. இனி அழுகாதீங்க. இனி நம்ம யாருக்காகவும் இல்லை, நம்ம நமக்காக இருப்போம். போதுமா? போதுண்டி அம்மு. இன்னைக்குதான் 2 பேரும் நிம்மதியா தூங்க போறோம். ஆமா ஜங்குக்கா, நிம்மதியா. இன்னைக்கு நான் தூங்கும் போது எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தோணும். லவ் யூடி. ஐயோ ஜங்குக்கா, இது பாருங்க. பாருகாருந்தா ஏண்டி, பாருகாருந்தா இப்ப என்ன என் பொண்ணாட்டியா நான் கொஞ்சுறேன் ஏண்டி? எத்தனை டைம் சொல்லியிருப்ப ஜங்குக்கா, நீ பின்னாடி வராதீங்க, என்ன பாராதீங்கன்னு. இனிமே எப்படி வேணா கிசடிலாம், எப்படி வேணா கொஞ்சலாம் என்ன ஜங்குக்கா. லவ் யூ டிடி பொண்டாட்டி. ஸோ இப்படிதான் உங்கள் டேஸ்லாம் ரொம்ப அழகாக போயிருக்கும். ஸோ 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்காம. ஜங்குக்கோங்க இப்போ ஒர்க்குக்கெலாம் அனுப்ப மாட்டான். உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, 2 பேரும் மேனேஜ் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறனால வீட்டில் தான் இருக்கீங்க, ஜங்குக்கு தான் ஒர்க்குக்கு போகிறா. ஸோ கம்மி சேலரினாலும் அவ்வளோ அழகாக இருக்கு உங்கள் ஃபேமிலி. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே, ஜங்கு அவசரமாக கிளம்பிட்டு இருக்கான். பொண்டாட்டி டைம் ஆயிடுச்சுடி. ஜங்குக்கா நான் உங்களுக்கு டிஃபன் கட்டிட்டு இருக்கேங்க. எங்கடி போட்ட? ஐயோ அயன் பண்ணி எங்கடி வச்ச டெலிவரி ஷர்ட்டை? ஐயோ அந்த கபோர்ட்ல பாருங்க, நாங்க இருக்கும் பாருங்க. ஐயோ பொண்டாட்டி அவசரம் தெரியாம கத்துவாங்கடி. ஷோ ஜங்குக்கா ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு வந்து எடுத்து தரேன். ஓ போடி, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை போட்டு அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்கான். அப்பதான் பாக்குறான், என்ன இவ்வளோ நாப்கின்ஸ் இருக்கு. பொண்டாட்டி என்னங்க எங்க எடுத்து வச்சுட்டே வாங்க. ஒரு நிமிஷம் இங்க வா. என்னங்க என்னாச்சு? டிஷர்ட் கிடைச்சிச்சா இல்லையா? அது இருக்கட்டும், என்னது இது? பார்த்தா தெரியல, நாப்கின் அப்படியே குத்துனேன்னு வச்சுக்கோயா. என்னங்க என்ன பிரச்சனை? என்னடி போன மந்த்துக்கு முந்தின மந்த் வாங்கி கொடுத்தது இது. 2 பைட் அப்படியே இருக்கு, ஓபன் பண்ணாம. பீரியட்ஸ் ஆகல. ஆனா நீங்களே நோட் பண்றீங்க 2 month பீரியட்ஸ் ஆகல. ஜங்குக்கா நான் இதை யோசிக்கவே இல்லைங்க. என்னடி ஏதாவது ப்ராப்ளமா ஸ்டொமக்ல? பொண்டாட்டி 2 month அடி. ஆமாங்க 2 month. பொண்டாட்டி என்ன பண்றீங்க? என் பொண்ணு இருக்காடி உள்ள. என்ன பொண்ணா? ஜங்குக்கா இறக்கி விடுங்க. என்னன்னே தெரியாம நீங்க சிங்க பொண்ணாட்டி போடி. என் பொண்ணு தாண்டி உள்ள இருக்கா. ஐயோ செலவுட்டி அப்பாவை சீரம் பாக வெளில வந்துடும்ல. சூ ஜங்குக்கா லூஸ் மாதிரி பண்ணாதீங்க. இங்க பாருங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி எனக்கு 2 times வந்திருக்கு. இமேஜினேஷன்லாம் பண்ணாதீங்க. மேரேஜ் ஆகி 6 month ஆச்சுடி. அதுக்குள்ள
எனக்குலாம் தெரியாது, என் பொண்ணு தான் உள்ளே இருக்கும். நீங்கள் பாரு பண்ணாட்டி என் ஆசை கனவெல்லாம் கலையாத, புரியுதா? கிளம்பு கிளம்பு, இன்னைக்கு ஒர்க்கெல்லாம் வேணாம், ஹாஸ்பிட்டல் கிளம்பு. ஷூ ஜங்குக்கா, ஃபஸ்ட்டு கிட் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். அது அதுவும் கரெக்டு தான். ஆஹா, என்னால் வெயிட் பண்ண முடியாது, வா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வா. ஷூ ஜங்குக்கா பாடி அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஜங்குக்கா கையில் பிடிக்கவே முடியல. பொண்டாட்டி நான் சொன்னல என் பொண்ணு தான் உள்ள இருக்கா. இந்த வீடியோ பொண்டாட்டி பொண்டாட்டி நம்ம இனி 3 பேர் ஆக போகிறேன்டி. பொண்டாட்டி லவ் யூ. ஜங்குக்கா இருங்க, சின்ன பண்ணுறீங்க. போதும் ஜங்கு, கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் ரொம்ப சேஃபாக இருக்கணும், ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்லாம் கொடுங்க. அப்புறம் ஒரு 2 மந்த் எந்த ஒர்க்கும் பார்க்க விடாதுங்க, ஓகேவா? ஐயோ டாக்டரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ என் பொண்ணாட்டி. சரி ஓகே, மெடிசன்ஸ்லாம் தரேன், வாங்கிட்டு போங்க. அப்புறம் வீக்லி 2 டைம்ஸ் செக்கப்புக்கு வரணும், ஓகேவா? ஒரு 2 மந்த் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்தால் போதும். கண்டிப்பாக டாக்டர் வந்துடுறோம். ஜங்குக்கா அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடலாம் டாக்டர். தேங்க்யூ டாக்டர், சேஃபாக பார்த்துக்கோப்பா. நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். ஸோ ஜங்குக்கு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். அவனுக்கு செம்ம ஹாப்பி. எப்பனாட்டி செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டி. உனக்கு என்ன வேணுமோ கேள்வி நான் வாங்கிட்டு வரேன். ஷோ எனக்கு என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பொண்ணாட்டி என்னடி இப்படி கேட்குற, ஏதாவது சொல்கிறீ? இல்லைப்பா, நீ மாடாக உழைக்கிற, பாதி சாப்பாடு வீட்டுக்கே சரியாக போயிடுச்சு, நினைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. பொண்ணாட்டி அதெல்லாம் நீ யோசிக்காதடி. இனிமே பாரு, உன்னை நல்லா பார்த்துப்பேன். என் அம்மாவை என்றைக்குமே நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன், புரியுதா? எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமாடி. உனக்குனா எனக்கு நீ 2 பேரும் அப்படி தானடி இருந்தோம். இப்போ நமக்குள்ளே ஒருத்தவங்க வர போகிறாங்க. அது என் பொண்ணு. எவ்வளோ அழகாக இருக்கா புள்ள, அழகாக இருப்பா. பாப்பா சீக்கிரம் வந்து அப்பாட்ட வந்துடுண்ணா. அப்பாவுக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, சீக்கிரம் வந்துடுண்ணா. சங்குக்கா இப்போ எதுக்குப்பா இவ்வளோ எமோஷ்னல் ஆகுறீங்க? வாங்க அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு படுத்துடுறாங்க. இப்படி தான் டேஸஸ்லாம் போயிருக்கும். ஜங்குக்கு அவங்கள நல்லா பார்த்துருப்பான், ரொம்ப நல்லா பார்த்துருப்பான். ஹாப்பியாக அந்த டேஸஸ்லாம் போயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 9 மந்த் ஆகுது. 20 டேஸில் உங்களுக்கு டெலிவரி. ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு ஒரு மிட் நைட்டு போல் வீட்டுக்கு வரான். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கீங்க ஜங்குக்காக. ஜங்கு மிட் நைட்டு போல் ரொம்ப டயர்டாக வரான். உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்குறான். நைட்டு லேட்டாக தான் வருவான். அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுப்பான் எல்லாத்தையும் ஒன்றுன்னு. ரொம்ப உழைக்கிறான் உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி. அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருந்தாலும் அதெல்லாம் காமிச்சிக்காம அவ்வளோ உழைக்கிறான். ஸோ இப்போ மிட் நைட்டு போல் ரொம்ப டயர்டாக வரான். அவன் பேக்கை தூக்கி எப்படி போட்டுட்டு, என்னம்மா தூங்க சொன்னேனம்மா 10 மணிக்கு, ஏம்மா இப்படி பண்ணுற? சாப்பிட்டு தூங்க சொன்னேன்லம்மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு, ஏம்மா இப்படி பண்ணுற? டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? ஸோ கொஞ்ச நாள் தாம்மா இருக்கு. இல்லைப்பா, நீ வராமல் எப்படி? என்னம்மா 2 மணி ஆகுது, 2 மணி தான் நான் வருவேன்னு உனக்கு தெரியாதா? ஷோ ஏன்டி பொண்டாட்டி இப்படி பண்ணுற? பொண்டாட்டி ஜங்குக்கா நீங்கள் வந்து உட்காருங்க. எப்பா சாப்பிட்டீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு? இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க. இல்லடி சாப்பிட்டேன், ஆர்டர் கேன்சலாக இருந்துச்சு, சாப்பிட்டேன். பொண்டாட்டி நீங்கள் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா, எல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஒரு 11 மணி போல் பசிக்க ஆரம்பிச்சிச்சு, அப்போ சாப்பிட்டுட்டேன். சரி பொண்டாட்டி வா ரூம் போகலாமா? சரிங்க. பார்த்துடி. பரவாயில்லைங்க, நான் ஏறிடுவேன். ஏன்டி இப்படி இருக்க? நைட் ஆனால் கீழே வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வாடி. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி வா, பார்த்து வா. பாரு பில்லோ வைக்கட்டா? கம்ஃபர்டபுளாக இருக்கா? கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா. நீ ஃபஸ்ட்டு உட்காரு. எவ்வளோ டயர்டாக இருக்கீங்க நீங்கள்? இல்லடி பொண்டாட்டி, அவ்வளோ டயர்டெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் மடியில் படுத்துக்கிறான் பொண்டாட்டி. என்னப்பா வேலை அதிகமா? ஜங்குக்கா என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கும் போது. போட்டேனா? நான் சொன்னேனா? இந்த டைமில் ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் நான், இல்லையான்னு தெரிலடி. உன்னை நல்லா பார்த்துக்கணும். எல்லார் மாதிரியும் வாங்கி தர முடியலனாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் வாங்கி தரணும்லடி.
இனி பாப்பா பிறந்துச்சுன்னா பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், எவ்வளோ இருக்குது. ஆமாம் தானே டி பொண்டாட்டி. இனி நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்க போகிறோம், இது நிறையா உழையணும்லம்மா. அதான் இப்படி நைட் டியூட்டிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பொண்டாட்டி. ஆனால் இது ரொம்ப நாள் இல்லை தெரியுமா. ஏன் ஜங்குக்கா? தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன்டி. ஒரு இடத்துல அமௌண்ட் கேட்டிருக்கேன், அது வந்துச்சுன்னா ஏதாவது இந்த மாதிரி கேன்டீன் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன்டி. என்ன ஜங்குக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவா? ஆமாண்டி. நம்மளும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது, ஃபேமிலி மேன் ஆக போகிறேன்ல. அப்புறம் எங்கள் ஓனராக கூப்பிட்டு சொன்னார், ஏண்டா இப்படி வேலை பார்க்குற, ஃபேமிலிக்காண்டி சொந்தமாக ஒரு கடை வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் தரதா பேசியிருக்கேன். அப்படி ஐ திங்க் இன்னும் 1 monthல வாங்கிடுவேன். பாப்பா பிறந்தோடனே அல்லக்கா அந்த நேம் தான் கடை வைக்கணும். சங்குக்கா, எனக்கு பொண்ணு தாண்டி ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நீ எல்லாம். போய் சொல்லாத. யாரோ சொன்னாங்க என் கையை பிடிச்சி பார்க்கவே ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொன்னதான். ஆனால் என் பொண்ணுங்க எப்படின்னு ஆசையாக இருக்குடி. க்யூட்டாக இருப்பாளாடி பண்ணட்டி, க்யூட்டாக இருப்பாள், சாஃப்டான ஹேண்ட்ஸு, ஷோ புட்டு புட்டு கண்ணுண்டி, அப்படியே ஒன்ன மாதிரி ஷோ அழகாக இருப்பாடி. வருது பொண்ணு நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க? ஒருவேளை பையனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? செல்லாது எனக்கு பொண்ணு தான்ப்பா வேணும். என் பொண்ணு தான் அப்படி கையில் வச்சு அப்படி கொஞ்சிட்டே இருப்பேன் உம்முன்னு. என்னப்பா என்ன சிரிக்கிறா? அப்படிதான் கொஞ்சுவேன், லட்டுவேன். போதும் போதும், இப்பெல்லாம் எனக்கு முத்தம் தரீங்களோ இல்லையோ, உங்கள் பொண்ணுக்கு தான் அதிகமாக முத்தம் தரீங்க. அப்படி அடி பண்ணாட்டி என்ன பண்ணுறது, உன்னையே பீட் பண்ணுறாவ. சங்குக்கா சரி நான் தூங்குறேன், வாடி வாடி பொண்டாட்டி. பொண்டாட்டி. சங்குக்கா என்னப்பா? தேங்க்ஸ் டி. ஜோ என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ கண் கலங்குறீங்க? தெரியலடி, லைஃப் அப்படியே போயிடுமோன்னு நினைச்சேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் நீ, இப்போ ஒரு குட்டி ஏஞ்சலை கொடுக்க போற. லவ் யூ டி, லைஃப் லாங் இப்படியே இருக்கணும்டி. அதுக்கு ஏன் அழுகுறீங்க? இருந்துட்டா போச்சு, நம்ம லைஃப் லாங் இப்படியே ஹாப்பியாக உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு உங்கள் கூடவே இருப்பேன். என்னோட லாஸ்ட் ப்ரீத் போனால் கூட உங்கள் ஹார்ட்டில் தான் போகும் ஜங்குக்கா. வாயை உடச்சிருவேன், என்ன பேசிகிட்டு இருக்க? இல்லைங்க, உண்மையை தான் சொல்கிறேன். என்னோட லாஸ்ட் ப்ரீத் போனால் கூட உங்கள் செஸ்டில் தான் போகணும். அப்படியே என்னை விட்டு தனியாக கிளம்பலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது. நீ போனேன்னா பின்னாடியே நானும் வந்துடுவேன். அப்படியா? எதுக்கு? அங்கே வந்து என் கூட ரொமான்ஸ் பண்ணவா? பின்னா ரொமான்ஸ் பண்ண பிடிக்கிற ஒரே பொண்ணு நீ தானடி அம்மோ. போதும் ஐஸ் வச்சுது, காலையில் சீக்கிரம் கிளம்பணுங்க. டீ செகப்புன்னு வேற சொன்னாங்கல்ல, வந்துட்டேன் பார்த்தியா. சரி தூங்கலாமா? தூங்கலாம். தூங்குடி. நல்லா தூங்கு, நிம்மதியாக தூங்கு. நல்லா பசிச்சுன்னா எந்திரிச்சு புருஷன்கிட்ட கேட்கணும், புரியுதா? சரிப்பா தூங்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ ஒரு மிட் நைட்டாக இருக்கும். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன ஒரு மாதிரி ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மோ என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு? பெட்டில் ஏதாவது கொட்டி? அம்மோ அம்மோ அம்மோ. ஸோ அவ்வளோதான் ஜங்குக்கு. இப்போ எதுவுமே அவனால் பேச முடியல. பிகாஸ் உங்கள் ஹெட்ல இருந்து, உங்கள் நோஸ்ல இருந்து, மவுத்லேருந்து அப்படியே பிளட்டு லீக் ஆகி கொப்பளிக்குது. அம்மோ 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 அம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? அம்மா எழுந்துருமா. அம்மா விளையாடாதடி, அம்மா விளையாடாதடி. என்ன பிளட்? அம்மா என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறாமோ. அம்மா பாப்பா பயப்படாத, அம்மாக்கு ஒன்றும் இல்லை. அம்மா பொண்டாட்டி எந்திரிடி. பொண்டாட்டி என்னாச்சு? பொண்டாட்டி எந்திரிடி. ஒன்றும் இல்லை இருக்கேன், புருஷன் இருக்கேன், ஒன்றும் இல்லை. அம்மா என்ன ஆச்சு? அம்மா எழுந்திரு. அம்மா பயமுட்டாத. அம்மா பயமா இருக்கு. அம்மா நீ மட்டும்தான் இருக்காமோ? அம்மா பயமா இருக்கு. என்ன பண்ண, யாருக்கு ஃபோன் பண்ணன்னு கூட தெரியல. யோசிக்காத ஜிக்கு, ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாம். போய் தொலைங்க. போகுது. ஹலோ அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ ஆம்புலன்ஸ் வர 10 minutes ஆகுது. ஜங்குக்கு அவ்வளோ போராடுறான். அம்மா ஃபோன் பண்ணிட்டேன். அம்மா வந்துடும். அம்மா சார் சீக்கிரம் வாங்க சார்.
சார் சார் ஓகே ஓகே பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் ஆகாது சார். சீக்கிரம் தூக்குங்க சார், ப்ளீஸ் சார். அம்மா சார் சார் ப்ளீஸ் சார். ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஸோ இப்போ டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஒரு நிமிஷம் பேனிக் ஆகாதீங்க, நாங்கள் என்னன்னு பார்க்குறோம். ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ண போகிறாங்க உள்ள. போன 5 மினிட்ஸ்லேயே வெளில வராங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அம்முக்கு என்னாச்சு? அம்முக்கு ஒன்றும் இல்லைல்ல டாக்டர், அம்முக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கா? சொல்லுங்க டாக்டர், அம்முக்கு ஒன்றும் இல்லைல்ல, என் பொண்டாட்டி நல்லா தானே இருக்கா டாக்டர், சொல்லுங்க டாக்டர். சாரி ஜாமு, அவங்க இறந்து 2 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன? இல்லை இல்லை இருக்காது, நல்லா பாருங்க டாக்டர், அப்படிலாம் இருக்காது. இல்லை ஜாம்பு, அவங்க அவங்க 2 o'clock அந்த மாதிரி டைமில் இறந்து போயிட்டாங்க. சாரி ஜாம்பு. ஒன் திங், அப்புறம் ஜங்கு பேபிக்கு ஒன்றும் ஆகலை ஜங்கு, ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் எடுத்துருவாங்க. சாரி ஜங்குக், அப்புறம் என்ன ப்ராப்ளம்னு நாங்கள் சொல்கிறோம். ஜங்குக்கு அவ்வளோதான், இந்த வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. அம்மு அம்மு போயிட்டியா? போயிட்டியாடி? இப்போ தானே பேசினேன், கையை பிடிச்சிட்டு கடைசி இருப்போன்னு. அம்மு அம்மா உண்மையிலே போயிட்டியா? அம்மா போய் தானே அம்மா சொல்கிறேன். அம்மா 2 பேரும் தூங்கிட்டு தானே இருக்கோம், சொல்றி. காலைல விழுந்தோடனே ஜமுக்கா வேலைக்கு கிளம்புறியான்னு கேட்பலடி. அம்மா உண்மையே சொல்ல அம்மு, அம்மா பயமா இருக்கு அம்மு, யாருமே இல்லாத மாதிரி தனியா இருக்குடி, பயமா இருக்குடி. அம்மா உண்மையிலே பயமா இருக்கு அம்மா, அம்மா போயிடாதடி, பயமா இருக்கு அம்மா. அம்மா அம்மா போன மாதிரி இருக்கு அம்மா, அம்மா வந்துடுடி அம்மா ப்ளீஸ் டி. ஸோ அப்படின்னு சொல்லி அவன் தான் அழுதுகிட்டே இருக்கான். ஒரு 1 hour கழிச்சு ஜம்மு கையில் பேபியை கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி நின்று வாங்குறான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஆசையாக வாங்கணும்னு அவ்வளோ ட்ரீம் வச்சுருப்பான். இப்போ அந்த பேபி ஃபேஸ் கூட பார்க்க முடியல, அவன் தாட்ஃபுல்லாக நினைப்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒயன் அவன் மண்டைக்குள்ளே அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான், அப்படியே இந்த வாழையே பார்த்துட்டு இருக்கான். அவனால முடியல. ஜங்கு இங்கே பாருங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, பேபியை டைட்டாக பிடிச்சிக்கோ. அம்முக்கு என்ன டாக்டர் ஆச்சு? நான் சொல்கிறேன் ஜங்குக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க. அம்மு பாருங்க ஜங்கு, ஒரு நிமிஷம் டாக்டர். ஸோ ஒரு டாக்டர் உள்ளே வராங்க. ஹலோ ஜங்கு டாக்டர் என்ன ஆச்சு? டாக்டர் என்னாச்சு? அது வந்து ஜங்குக், உங்கள் ஒய்ஃப் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலான தலைவலி அப்படி இப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட நார்மல் செக்கப் தான் வந்தாங்க. நான் தான் ஏதாவது இருந்தாலும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எல்லாம் பண்ணேன். ஒரு 2 வீக்ஸில் வந்து ரிப்போர்ட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கடுத்து ஆளே காணோம். நானும் காண்டாக்ட்லாம் பண்ணி பார்த்தேன், பட் நோ யூஸ். ரிப்போர்ட்டில் கேன்சர் இருக்குது. ஸோ இதை அவங்க அப்போதே பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் யாரும் உயிரோடு இருந்திருப்பாங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க அன்னைக்கே பார்த்து செக் பண்ணியிருந்தா இனி யாரும் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லபடியாக இருந்திருப்பாங்க. ஜம்புக் ஃப்ரெண்டு தான், இவங்க மூலியமாக தான் இப்போ தெரிய வந்துச்சு. என்ன சொல்கிறதுனே தெரில. பேபியை சேஃபாக பார்த்துக்கோங்க ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே யோசிச்சு பார்க்குறான். பொன்னடி என்னடி அடிக்கடி போய் வாமிட் பண்ணுற, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை ஜங்கு, இல்லைங்க, இப்போல்லாம் அடிக்கடி தலை சுற்றுது. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா? இல்லை வேணாங்க, ஆல்ரெடி எனக்காண்டி நிறையா செலவு பண்ணுறீங்க, எதுக்கு இதெல்லாம், வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பண்ணியிருப்பீங்க. அவன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட போதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே தானே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து அவ்வளோ அழுகுறான். அவனால ஸோ ஜங்குக்கை இப்போ பார்க்க சொல்கிறாங்க, பார்க்க உள்ள அனுப்புகிறாங்க. அவ்வளோதான் அவனுக்கு. ஸோ கை காலம் அப்படி நடுங்குது. ஸோ பேபியை தூக்கிட்டு லிட்டரலி ஒரு பொண்ணை மாதிரி உள்ளே போகிறான். போய் அப்படியே நீண்டன் போட்டு ஒயன் முன்னாடி அப்படி அழுகுறான். ஏண்டி இப்படி பண்ண அம்மு பிச்சை எடுத்தாச்சு உன்னை காப்பாற்றிருப்பேன். ஏண்டி இப்படி எல்லாத்தையும் மறைச்சேன்? எனக்கு தெரிலடி, நான் சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியமாக தெரிலடி ஏன் என்கிட்ட மறைச்சேன்னு.
நான் கஷ்டப்படுவேன்னு நினச்சி சொல்லாமல் இருந்தியா, இல்லை மறந்துட்டியா? ஒன்றும் புரியலடி எனக்கு. வலிச்சிச்சா வலிக்கலையா? முன்னாடியே பார்த்துருந்தா இந்நேரம் நீ கூட இருந்திருப்பேன்ல. அம்மா பாரு அம்மா, என் பிள்ளைய நீ நடுரோட்டில் நிப்பாட்டிட்டேலடி. இதுக்குதான் அவ்வளோ பேசுனியா? ஏண்டி ஏண்டி? அம்மு எல்லாமே நீ தானே அம்மு. என் அம்மா அப்பா எல்லாம், என் ஃபேமிலி எல்லாமே நீ தாண்டி. ஏண்டி நீ விட்டு போன? அம்மு பாப்பா பாருடி, பொண்ண மாதிரியே அழகா இருக்கா. அதான் நீ நல்ல வேலை பார்த்து போயிருக்கடி. என்னால் இப்போ உன் கூட வரவும் முடியாதுல்ல. நம்ம பாப்பா வச்சுட்டு ஏண்டி? அம்மா லவ் யூ, அம்மா லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ ஸோ மச். ஸோ அப்படி அழுகுறா ஜங்குக், அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஸோ இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் ஜங்குக் அவன் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒயனோட சிமெண்ட்ரி தான். அதுக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டு இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்தோன்னே சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதை அட்டன் பண்ணுறான். அந்த காலை அப்படியே அட்டன் பண்ணிட்டு, என்னம்மா சொல்லுமா? என்னங்க என்னாச்சு? வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வேறம்மா எதுவும் ஃபோன் பண்ணீங்க சொல்லுங்கள். இல்லைங்க, ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் காணோம். அதான் ஃபோன் அடிக்கலான்னு. இதோ வந்துட்டே இருக்கேம்மா, வீட்டுக்கு தான் வரேன். பாப்பா என்ன பண்ணுறா? பாப்பாவா? மேடம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதான் நடந்து நடந்து தூங்கிட்டாங்க. ஓ அப்படியா? என்னங்க? என்னம்மா சொல்லுமா? ஏங்க வரும்போது பாப்பாவுக்கு பால் இல்லை, வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஓகேம்மா. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு என்னம்மா என்னாச்சு? இல்லைங்க, உனக்கு எதுவும் வேணுமான்னு கேட்கும்போதெல்லாம் என் ஹார்ட்டு ரொம்ப ஸ்பீடாக துடிக்குது, என்னன்னே தெரில. ஸோ இதை கேட்டோன்னே ஜங்குக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. ஸ்மைல் பண்ணிட்டேன். அகெயின் அவனுக்கு ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் ஜங்குக்கு அவ்வளோ அழுகாக அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போ டாக்டர் அவசர அவசரமாக உள்ளே வராங்க அந்த ரூம்குள்ளே. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அவனால் இப்போ ஸ்டெடியாக நிற்க கூட முடியல, அந்த நிலமையில இருக்கான். ஸோ டாக்டர் அப்படி இன்னொரு பர்சனையும் கையில் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறான். டாக்டர் கிட்ட வந்துட்டு, ஜங்குக் 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 சார். என்ன டாக்டர்? என்ன டாக்டர் சொல்லுங்கள், எல்லாம் முடிஞ்சா? உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் பர்சனலாக பேசணும், எங்களுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் ப்ளீஸ். என்னாச்சு டாக்டர்? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஜங்குக், ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட் கேஸ். ஸோ அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் ஹார்ட்டில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அவங்களும் 2 ஹவர்ஸாக போராடிட்டு இருக்காங்க, ஆனால் எங்கேயும் கிடைக்கல. ஜங்குக், நீங்கள் மனசு வச்சா. ஜங்குக்கு அப்படியே வேகமாக அவன் ஐஸெல்லாம் தொடச்சிட்டு, எனக்கு ஓகே டாக்டர். என் அம்மு ஹார்ட்டை கண்டிப்பாக வைக்கலாம், பிரச்சனை இல்லை. வைக்கலாம் டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அம்மு ஹார்ட்டு எனக்கு துடிச்சிட்டு தானே இருக்கு, வைங்க டாக்டர். ஜங்குக், உண்மையாவா? ஆமாம் டாக்டர், உண்மையாதான், வைங்க ப்ளீஸ். எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க, அவன் மொத்தமாக சாகக்கூடாது. ஸோ அப்போ டாக்டர் கூட ஒரு பர்சன் வந்திருப்பாங்களா, அவர் அப்படியே அவர் ஜங்கு கூட காலிலே விழுகிறாரு. சார் என்ன பண்ணுறீங்க? எந்திரிங்க. என்ன சார்? சார் என்ன பண்ணுறீங்க? எந்திரிங்க சார், என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா தம்பி, என்னால் இந்த ஹெல்ப்பை மறக்கவே முடியாதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளும் போயிடுவான்னு நினச்சி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு அவள் மட்டும்தான்ப்பா எல்லாம், போயிடுவான்னு நினச்சி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஒரு நிலமெல்லாம் டாக்டர் சொன்னாங்க, கையில் ஒரு குழந்தையோட உன் மனசு யாருக்கும் வராதுப்பா. ஐயோ சார், ஃபஸ்ட்டு எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். இதில் சுயநலமும் இருக்குல்ல சார். என் ஒய்ஃப் இறக்காம ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டுருக்கான்னு மன நிம்மதியாக இருக்கும். ஆனால் சார், நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. என்னப்பா? என்னன்னாலும் கேளு. டாக்டர், டைம் ஆயிடுச்சு, நான் வேணா நீங்கள் கொண்டுட்டு போங்க டாக்டர்.
ஸோ அவங்கள அப்படி கொண்டுட்டு போயிடுறாங்க சோயனோட பாடியை. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு உங்களை உங்களை அது என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு எனக்கு அது வந்து. ஸோ ஜங்குக்கு அப்படி ரொம்ப தாங்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ அவர் சிரிச்சிட்டே என் பேத்தியை கொடுப்பா என் கையில், சார் கொடுப்பா, எனக்கு நீ சொல்ல வரும்போதே எல்லாம் புரிஞ்சிருச்சுப்பா. என்னப்பா பார்க்குற, ஓ பொண்டாட்டி இறந்து கிடக்கா, அவள் ஹார்ட்டை ஏதோ யாதோ ஒரு ஆளுக்கு கொடுத்து அவள் உன் கூட இருக்கிற மாதிரி நினைக்கிற உன் மனசு யாருக்கு வரும்? அப்பயே புரிஞ்சுட்டேன் நீ எவ்வளோ உன் பொண்டாட்டியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி. இவ்வளோ லவ் பண்ணுற நீ என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டியா? என் பேத்திக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு நினைக்காத, எல்லாரும் இருக்காங்க. என் பொண்ணு இருக்கா, இதோ என் பொண்டாட்டி இருக்கா, அங்கே பாரு எவ்வளோ குடும்பம். ஸோ ஜங்க் அப்படி திரும்பி பார்க்குறான். ஸோ ஐராவோட ஃபேமிலி ரொம்ப பெருசு. ஸோ எல்லாருமே நின்று அழுதுட்ருக்காங்க. அங்கே இனி நீங்கள் தனியாலாம் இருக்கக்கூடாது. தாத்தா தாத்தா உன்னை பார்த்துக்கிறேன் என்னடா, இனி நீ அப்பா கூட மட்டும் இருந்து கஷ்டப்பட வேணாம். ஸோ ஜங்குக்கு அவ்வளோதான், அவ்வளோ அழுக வருது. ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே எல்லாமே பண்ணிடுறான். அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடுறான். அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது அது பண்ணும்போது. பண்ணிட்டு இப்போ ஐராவை பார்க்க தான் வரான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஐராவை போய் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மு சாகலை, இவக்குள்ளே இருக்கான், அது மட்டும்தான் அவன் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டில் ஜங்குக் என்னங்க லைனில் இருக்கீங்களா? என்னங்க இருக்கேம்மா, எனக்கு தெரியுமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. நீ ஃபோனை வை, நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். சரிங்க. ஏங்க என்னம்மா, ஐ லவ் யூங்க. சரிம்மா ஃபோனை வை. ஸோ அப்படியே ஐராவும் கால் கட் பண்ணிடுறா. ஜங்க் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு, அம்மு உள்ள தாண்டி இருக்க, உனக்கு தெரியுதுல்ல உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது புரியல, எனக்கு அடி தாண்டி அந்த ஹார்ட் துடிச்சிட்டே இருக்கு. நீ சொல்கிறது கரெக்டு தான், கரெக்ட் தான் அம்மு. என்னைக்கு என் ஹார்ட்டு ஸ்டாப் ஆகுதோ அன்றைக்கி தான் உன் ஹார்ட்டும் ஸ்டாப் ஆகும். ஏன் இதுவும் நல்லா தான் அம்மு இருக்குது, நீ சாகலடி. உன் உடம்பு வேணா செத்து போயிருக்கலாம், ஆனால் உன் மனசு என் மனசு இன்னும் ஒன்றா தாண்டி இருக்கு. அப்புறம் ஐரா என்ன சொல்கிறது, நீ தான் அவ தான் நீ நினச்சி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்று தாண்டி. அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இப்படியே வாழ்ந்துட. லவ் யூ அம்மு, லவ் யூ அண்ட் மிஸ் யூ. இல்லடி நான் அதை சொல்ல மாட்டேன், நீ என் கூட தானே இருக்க, அப்புறம் எதுவும் நான் ஒன்று மிஸ் பண்ண போகிறேன், மிஸ்லாம் பண்ணல. சரி லவ் யூ ஸோ மச். மாற்றங்கள் அதையும் தூரங்கள் இதையும் என் சிறிதயம் பழகுதடி. நீ எற்ற இரவு வீட்டுக்குள் துறவு, ஏன் இந்த உறவு விலகுதடி. இது நிலையில்லை வெறும் மலையன்றோ, இது மலையில்